பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நேற்று கிராம சபா நடந்துச்சு. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த கிராம சபால எண்ணிலடங்காத உறவுகள் நீங்க கலந்து கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேருடைய அந்த கலந்து கொள்ளுதல் தொடர்பான தகவல்களை உங்களுடைய வாட்ஸ்அப் பக்கத்துலையும் பார்க்க முடிஞ்சுச்சு, உங்களுடைய முகநூல் பக்கத்துலையும் பார்க்க முடிஞ்சுச்சு. நாமளும் கூட நேற்று எங்களுடைய ஊராட்சி நடந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டோம். உங்களுடைய கிராம சபா எப்படி இருந்துச்சு, கலந்து கொண்ட கிராம சபா எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க ஊராட்சி நடத்தப்பட்ட கிராம சபால நாங்க என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். இப்போ நம்ம சேனலை முத பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ல தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட நேற்று எங்க கிராம ஊராட்சியில, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஒன்றியம் சிறுமலைக்கோட்டை அப்படிங்கிற கிராம ஊராட்சியில எங்க ஊர்ல, அதாவது கீழக்கோட்டையில வார்டு நம்பர் 2ல இருக்கிற ஒரு துவக்கப்பள்ளியில கிராம சபை கூட்டம் நடந்துச்சு. ஏற்கனவே கிராம சபை கூட்டம் அந்த சிறுமலைக்கோட்டை என்ற ஊர்ல அங்க நடந்துச்சு. அதனால இப்ப 2வது முறை நம்ம சுழற்சி முறையா நடத்தணுங்கிறக்காண்டி இங்க வச்சிருக்கோம். இப்ப எங்க ஊராட்சியில புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற ஒரு ஒரு பெண்மணி தான் அவங்க ஊராட்சி செயலாளராக வந்திருந்தாங்க. அவங்க வந்திருந்ததுக்கு இதுதான் முதல் முறை கிராம சபா. அப்படி நடத்தப்படும் போது கரெக்டா 11 மணிக்கு நான் போயிட்டேன். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 11:15 கரெக்டா எல்லாருமே மகளிர் மன்ற குழுக்கள் மற்றும் அந்த தூய்மை பணியாளர்கள், ஊராட்சி செயலாளர், பற்றாளர் எல்லாருமே ஷார்ப்பா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அந்த ஸ்கூலுக்குள்ள சம தலையில எல்லாருமே அமர்ந்திருந்தோம். அப்படி அமர்ந்திருக்கும் போது முதல்ல அவங்க இந்த கிராம சபை எதற்காக நடக்குது அப்படின்னு அந்த அஜெண்டாவை வாசிச்சாங்க. யாருடைய தலைமையில நடக்குது அப்படின்னா, இங்க வந்திருந்த பற்றாளர் திரு முனியசாமி நினைக்கிறவங்களோட பேரு. அவங்க அவங்க தலைமையில கிராம சபை கூட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட எங்களுடைய ஊராட்சியிலேருந்து பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நாங்க இயற்றணும். அரசே கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை அரசே அவங்க எப்போதுமே அது நார்மலான ஒரு விஷயம், அதை செய்ய சொல்லி ஒரு உத்தரவு போட்டுருவாங்க. அதை தாண்டி எங்க கிராம ஊராட்சியில வசிக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவை அப்படிங்கிறத தீர்மானமா இயற்றணும். இது இவ்வளவு காலம் நடந்த கிராம சபையோட இப்ப எங்க கிராம ஊராட்சியில நடந்த ஒரு கிராம சபா என்பது ஒரு சிறப்பான ஒரு கிராம சபாவா இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஊராட்சி செயலாளர்கள் இந்த மாதிரி அப்டேட் இல்லை. ஆனா இப்போ வந்திருக்கிறவங்க ஒரு நல்ல சிறந்த ஒரு அப்டேட்ல அவங்க இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, A4 ஷீட் பேப்பர் அவங்களே, பேனா எல்லாமே அவங்களே கொண்டு வந்திருந்தாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க ஒரு மனுவா எழுதி நீங்க வந்திருக்கிற மக்கள் கொடுங்க, அதை நம்ம தீர்மானமா கிராம சபையில ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மக்களும் தனக்கான தேவைகளை அவங்க வெள்ளை பேப்பர்ல என்ன செய்தாங்கன்னா எழுதி மனுவாக கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததுல ஒரு சில பேர் எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் எங்களுக்கு தெருவுல அந்த அதாவது என்ன சொல்றது அப்படின்னா மின்சாரம் வராம தடுத்து வச்சிருக்கிறாங்க, அதனால எங்களுக்கு மின்சாரம் கொண்டு வருவதற்கு ஊராட்சி நிர்வாகம் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் நாங்க நடந்து போற பாதையில சாக்கடை ரொம்ப மோசமா கிடக்கு, அந்த சாக்கடையெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. இந்த இடத்துல நாங்க என்ன தீர்மானத்தை முன்மொழிஞ்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊருக்குள்ள சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம முட்டுதர அது இதுன்னு மண்டி போய் கிடக்குது, அதெல்லாம் அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாம OSCT 2 OSCTலையுமே சரியா தண்ணி கொண்டு அதை எல்லா மக்களுக்கும் சரியா விநியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையும் தீர்மானம் ஏற்ற சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவனா, அதாவது ஒரு கிராம ஊராட்சியில தண்ணீர் பற்றாக்குறை வராம இருக்கிறதுக்கு என்ன முன்னெடுப்பு செய்யணும் அப்படிங்கிறத நாங்க சொல்லியிருந்தோம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை இந்த மாதிரி சொன்னோம். அதாவது இண்டிவிஜுவல் தொட்டி ஒவ்வொரு வீட்லயும் கிட்டத்தட்ட 5000 லிட்டர் 10,000 லிட்டர் வீட்டுக்குள்ளே தொட்டி கட்டி வச்சிருக்காங்க. அப்ப தண்ணியை நம்ம திறந்து விடும்போது அவங்க முதல்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா தண்ணி இருப்பிட்டு அதுக்கப்புறம் மேட்டான பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி போக மாட்டேங்குது. அதனால இந்த தொட்டி எல்லாம் ஈவனா கட்டணுங்கிறத நம்ம தீர்மானம் போடணும். அதிகமா தண்ணி வேணும், தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, அதிகமா தண்ணி வேணும்னா அதுக்கான சார்ஜஸை கிராம ஊராட்சி வசூல் பண்ணணும். இதை ஒரு தீர்மானமா ஏற்றுங்க
அப்படின்னு சொன்னா அதையும் ஒரு தீர்மானம் ஏற்றினாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரப்போகுது, வறட்சி பயங்கரமா வரப்போகுதுன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு அறிவிப்பு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நீர்நிலையில் இருக்கக்கூடிய தண்ணீர்களை வந்து எந்த விதத்திலும் வந்து சேதப்படுத்திடாம அதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கு தீர்மானம் கண்டிப்பா போடணும் அப்படின்னு சொல்லி நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கென்று ஒரு தீர்மானத்தை இயற்றினோம். அது மட்டும் இல்ல, பள்ளி பிள்ளைங்களுக்கு ரொம்ப சிரமம் ஊருக்குள்ள, அதாவது கிட்டத்தட்ட எங்க ஊர்ல இருந்து உள்ள போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டருக்கு உள்ள போயிட்டு வெளியில பேருந்து நிலையத்தை வந்து அடையிறதுக்கு 3 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு புதிதாக பேருந்து வசதி வேணும் அப்படிங்கிறதையும் கேட்டு தீர்மானமா ஏற்றிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வீடு கேட்டிருந்தாங்க, ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு இன்னும் வசதிகள் தேவைன்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டது எல்லாமே மனுவை எழுத சொல்லிட்டாங்க. இது வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதனால கிட்டத்தட்ட வந்து 11 காலுக்கு துவங்கின இந்த கிராம சபை கூட்டம் கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் நம்ம நடத்தணும். நாங்கள் நடத்தின நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஆப்ல வந்து அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க. அப்டேட் பண்ணி அவங்க என்ன செஞ்சாங்க, வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டாங்க. எந்த தடவையும் நடந்த கிராம சபையை விட இந்த முறை நடந்த கிராம சபை ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு எஜுகேட்டட், அதாவது வந்து நல்ல தெரிந்தவர், விவரம் தெரிந்தவர் ஊராட்சி செயலாளராக இருந்தா மக்களை கோஆபரேட் பண்ணி சரியா நடத்துறதுக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக இருக்கும். அதை வந்து இப்ப வந்திருக்கிற செயலாளர் வந்து மிக சிறப்பா மக்களுக்கான ஒரு விஷயங்கள்லாம் கேட்டறிந்து கோஆபரேட் பண்ணாங்க. அது மாதிரி உங்க ஊருக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போன் நம்பர் புதிதாக வந்திருக்கனால போன் நம்பரை கிராம சபையில அவங்க அறிவிச்சு எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் நீங்க என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க, உடனடியாக நான் மேலாளர்கள் கவனத்தில் செலுத்தி உங்களுக்கு நான் அதை சரி பண்ணி தர முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே சிறப்பா இருந்துச்சு. அதனால நேற்று நடந்த கிராம சபையில கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நாங்க ஏற்றினது மட்டுமல்லாம கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எந்தவித சலசலப்பும் இல்லாம மிக அமைதலாகவும் அற்புதமாகவும் எங்களுடைய தேவைகளை நாங்க சொல்ல, அதே மாதிரி எங்களுடைய குறைகளை வந்து நாங்க சொல்ல அவங்க காதலே வாங்கிட்டாங்க. அது மாதிரி நாங்க சொன்ன குறைகளை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி குறைகள் இருக்கு, நீங்க படிவம் 30 வந்து நீங்க இந்த மாதிரி கொண்டு வரணும், அந்த மாதிரி நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஓகே, நான் அடுத்த முறை என்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை திருத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே ரொம்ப அற்புதமா அந்த நிகழ்வு நடந்துச்சு. அதனால கிராம சபை என்பது இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டாக எங்க கிராம சபை நடந்துச்சு அப்படின்னு சொன்னா மாற்றுக்கிறது கிடையாது. உங்க ஊராட்சியில எப்படி கிராம சபை நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு கிராம சபை வரும்போது இதே போல இப்ப எங்க ஊராட்சியில் நடந்த கிராம சபை போல நீங்கள் நடத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க. இந்த தீர்மானங்கள் எல்லாம் தீர்மானங்களா இல்லாம அதெல்லாம் செயல்முறைப்படுத்துவதற்கு இப்ப வந்து கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு. தீர்மானத்தை பதிவேட்டில் எழுதி மிக சரியா பராமரிக்கணும், தீர்மானங்களை நிறைவேற்றும் அப்படின்னு கோர்ட் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கு. ஸோ அதற்கு தீர்மானங்கள்லாம் இனிமே பெண்டிங்ல இருக்காது. தீர்மானங்கள் எல்லாம் மிக சரியா நடைமுறைப்படுத்தும். ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா அந்த தீர்மானம் வந்து செயல்முறையெல்லாம் கண்டிப்பா இருக்கும். அது நடந்தேற வரைக்கும் அது தொடர்பான இன்னொரு தீர்மானங்கள் போடுறது கிடையாது. ஸோ அந்த தீர்மானங்கள் எல்லாம் மிக சரியா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி நீங்க உங்க ஊராட்சியில போடக்கூடிய தீர்மானத்தை அவங்களுக்கு ஒழுங்கா அவங்க போடல. நிறைய ஊராட்சியில பார்த்தேன் வெறும் தீர்மானமே போடாம நோட்ல மட்டும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. அப்ப நீங்க ஆர்டிஐ பயன்படுத்தி எத்தனை தீர்மானம் போட்டாங்க? ஏன்னா முன்ன மாதிரி இல்ல, இப்ப அந்த ஆப்ல அவங்க க்ளோஸ் பண்ணும்போது கணக்கு கொடுக்கணும், எத்தனை தீர்மானங்கள் போட்டிருக்கிறீங்கிறத நீங்க கவுண்டிங்ல கரெக்டா சொன்னாதான் அதுக்கப்புறம் அவங்க க்ளோஸ் பண்ணி முடிக்கணும். அப்ப அதுக்கப்புறம் புதிதாக தீர்மானங்களை போட முடியாது. அந்த மாதிரி சிஸ்டம்லாம் வந்துருச்சு. அதனால நீங்க உங்களுடைய தீர்மானங்களை வந்து நீங்க ஆர்டி மூலம் கேட்கலாம். அதே மாதிரி உங்க கூட்டம் எப்ப நடந்துச்சு, யாரு வந்தா, எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க, கோரா இருந்துச்சு, அதெல்லாம் நீங்க ஆர்டிஐல பின்னாடி கேட்கணும் நினைச்சீங்கன்னா கேட்கலாம். ஒருவேளை நான் ஊர்ல கிராம சபை அன்னைக்கு இல்லைங்க, நான் வெளியூர்ல வச்சுக்கிட்டு இருக்கேன், எங்க ஊர் சம்பந்தமான தகவல் நான் கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஸோ அற்புதமான ஒரு கிராம சபை நாங்கள் நடத்தி முடிச்சோம் அப்படிங்கிற ஒரு 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 மனசுக்கு ஒரு திருப்தி. அந்த திருப்தி நிகழ்வை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றதுலேயே ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்களுடைய நடந்த அந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் நடத்த உங்களை வேற சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.